இவரும் இல்லை, எந்த சன்மார்க்கிகளுக்குமே தெரியாது. சித்தர்களும் முக்தர்களும் எல்லாமே இச்சையால் பிறந்தவர்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இச்சையால் பிறக்காதவர். அதை முதல் புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமானுக்கு அந்த நிலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? அவருக்கு சாகா நிலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு சாகா நிலை கிடைக்குமா? சன்மார்க்கி சாகாமல் இருக்க யார்? சாகாதவனே சன்மார்க்கிங்கிறாரு. அப்போ யார் சன்மார்க்கி சொல்லுங்க? ஆண்டாள் நாச்சியார் சன்மார்க்கியா இல்லையா? சாகாதவனே சன்மார்க்கி. ஆண்டாள் நாச்சியார் செத்தாங்களா? கோயிலுக்குள்ளவே அப்படியே மறைஞ்சாங்க. அவங்க சன்மார்க்கி. அவங்க செத்தாங்களா? அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் சாகா நிலையில் வாழ்ந்தாங்களா இல்லையா? அப்போ யார் சன்மார்க்கி? ஏன் நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க?